ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து மத்தி மீன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வடவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு சின்ன கொட்டை புளி, புளிப்பு தகுந்த மாதிரி புளி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மாங்காய், அப்புறமா வந்து குழம்பு மிளகாத்தூள். வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சிக்கலாம். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சிட்டோம். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம கலந்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. இது கூடயே நம்ம உப்பும் கலந்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. தேங்காயும் சோம்பும் அரைச்சி எடுத்து வச்சுப்போம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த குழம்பு வத்தத்தூள், புளி தண்ணி, உப்பு 3 கலந்து வச்சுருக்கோம். இதோடு சேர்த்துருவோம். கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் புளிப்பு கூட சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் காரம் சேர்த்துக்கலாம். என்ன தேவையோ அதை சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி காஞ்சோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடவும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் பொரிஞ்சோடனே பொரிஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த குழம்பை வந்து ஊற்றிடலாம். அதில் பொரிஞ்சோடனே குழம்பு கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த மிளகாத்தூள் வாடை எல்லாம் போன பிறகு நம்ம கொஞ்சம் மாங்காய் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து மீனை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த மிளகாத்தூள் வாடை போயிடுச்சு. இப்போ வந்து மாங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்புறம் மீன் போட்டுக்கலாம். மாங்காய் இப்போ வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை நிறுத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.